ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானுக்கு இந்தியா மரண அடியை கொடுத்துருக்காங்க. இந்தியா கிட்ட வாலாட்டுனா மீண்டும் ஆப்ரேஷன் சிந்து 2 நடத்தக்கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு எச்சரித்த நிலையில் இப்போ மீண்டும் இந்தியாவோட முக்கிய நகரங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்த முற்பட்டதுக்காக இந்தியா பாகிஸ்தானுக்கு பயங்கரமான அடியை கொடுத்துருக்காங்க. அவங்களோட முக்கிய நகரங்களான லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி நகரங்களை அடித்து நொறுக்கியிருக்காங்க. பாகிஸ்தானோட முக்கிய தலைகள், பிரதமர், இராணுவ அமைச்சர் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பாகிஸ்தான் இப்போது தலை இல்லாத முண்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 15 இந்திய நகரங்களான முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் இருக்கிற பதான்கோட் விமான தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டும் போது நம்மளோட ஏவுகணை மறுப்பு சிஸ்டம் அதை டிஸ்ட்ராய் பண்ணி அங்கிருந்து அவங்களோட விமானம் மற்றும் ட்ரோன்களை 50 ட்ரோன்களை சுட்டு நொறுக்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மீண்டும் போர் எப்போது வேணாலும் வரலாம் அப்படிங்கிற போர் பதட்டம் இரு நாடுகளுக்கிடையே நீடிச்சுட்டே இருக்குது. ஸோ சப்போஸ் போர் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற 9 தீவிரவாத முகாம்கள் மீது ட்ரோன் வீசி அட்டாக் பண்ணி அவங்களோட இருப்பிடத்தை தரை மட்டமாக்குனாங்க. இதன் மூலமாக 80 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க, பலர் காயம் அடைஞ்சாங்க. ஸோ இது நடந்த போதே பாகிஸ்தான் இதுக்கு நாங்கள் பெரிய பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சவால் விட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லையில் சிறிய துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகள் வச்சு மக்கள் குடியிருப்பு இடங்கள் எல்லாம் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 13 அப்பாவி பொதுமக்கள் ப்ளஸ் குழந்தைகள், பெண்கள் உட்பட கொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் காயம் பட்டிருக்காங்க. இதில் இராணுவ வீரர் கூட ஒருவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்தியாவை தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 15 முக்கிய நகரங்கள் குறி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியா அதை முறியடிச்சிருக்காங்க. முக்கியமாக பஞ்சாபில் பதான்கோட்டில் இருக்கிற இராணுவ தளவாடங்கள் மீது ட்ரோன்கள், ஏவுகணைகள், போர் விமானங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி அடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட முயற்சியை இந்தியா முறியடிச்சிருக்காங்க. S-400 சுதர்சன சக்கரத்தை யூஸ் பண்ணி அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இதை டிஸ்ட்ராய் பண்ணினாலுமே இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சப்போஸ் இதை தடுக்காமல் இருந்திருந்தால் இராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பாக அது வார்க்கு வழிவகுத்திருக்கும். ஸோ இதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா கடும் கோபத்தில் இருக்காங்க. எந்த நேரத்தில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு இன்னும் மிகப்பெரிய தாக்குதல் பயம் இருந்து கொண்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட மிக முக்கிய நகரங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட இந்த தாக்குதல் நடவடிக்கை ஏற்கனவே நாங்கள் பதில் தாக்குதல் நடத்த எந்நேரமும் ரெடியாக இருக்கணும் இந்தியா சொல்லிட்டு இருந்த வேலையில் ஆப்ரேஷன் சிந்து 2 கூட நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையில் பாகிஸ்தானை ஒரு நொடியில் மரண அடியாக அடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா லாகூரில் கிரிக்கெட் இருக்கிற ஸ்டேடியமை ஃபுல்லாக அடித்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. கராச்சி துறைமுகத்தை தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அது பார்த்திங்கன்னா ஏவுகணைகள் ட்ரோன் மூலம் பண்ணினாங்க. ப்ளஸ் அரபிக்கடலில் இருக்கிற நம்மளோட போர்க்கப்பல் INS விக்ராந்த்லேருந்து ஏவுகணைகளை ஈசி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. லாகூரில் இருக்கிறே பாகிஸ்தானோட பெரிய நகரம், 1.5 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த தாக்குதல் நடத்தின மூலமாக லாகூரை விட்டு அமெரிக்கர்கள் யாரும் இருந்தால் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே வார்ன் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட முக்கிய தலைவர்கள், பாகிஸ்தானோட பிரதமர் வீட்டு பக்கத்தில் குண்டுவெடி சத்தம் கேட்டிருக்கு. பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசீம் முனீர் வீட்டு பக்கத்துலேயும் இந்த குண்டு சத்தம் கேட்டிருக்கு. இவங்க எல்லாம் போய் பதுங்கு குழியில் மறைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாருமே தப்பி ஓடிட்டாங்க. அவங்க எல்லாமே உயிருக்கு பயந்து பதுங்கு குழியிலும் தெரியாமல் தலைமறைமாகவும் ஆயிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் தலைகளே இல்லாத நாடாக இருக்குது. ஸோ பாகிஸ்தான் மக்களே பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக வெகுண்டெழுது கையாலாகாத பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பாகிஸ்தானோட உள்நாட்டு கலவரம், பாகிஸ்தான் 2ஆக உடைய போகுது, பலூச் நாடு விடுதலை அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தானோட நிலைமை இருந்தாலும் இந்தியாவோட தாக்குதலையே மூளையாக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவும் அதுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்தியா இந்த தாக்குதலை எல்லாம் பார்த்திங்கன்னா
ட்ரோன் அண்ட் மிசைல்ஸ் ஏவ் பண்ணியே அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அரபிக்கடல் கப்பல் மூலமாக கராச்சி துறைமுகத்தையும் எரிக்க வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு பயங்கரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியா கடும் கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. எந்த நேரத்திலும் போர் வெடிக்கிற சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. ஸோ எல்லையில் முப்படை வீரர்கள் குவிக்கப்பட்டு ரெடியாக இருக்காங்க. எந்த நேரத்திலும் போர் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அமெரிக்கா இதில் பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்தியா இது எங்களோட பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் டர்க்கி மட்டும் பாகிஸ்தானுக்கு தேவையான தளவாடங்கள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான இராணுவ உதவிகளை பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி எந்த நாடுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லை, பயங்கரவாதத்தை வேறு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்தியா பாகிஸ்தானில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாருமே பேசி தீர்க்கும்படி தான் சொன்னாலும், ஆனால் இந்தியா ஒரு விஷயத்தில் இந்திய இறையாண்மையை காக்க பாகிஸ்தான் ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண அடி கொடுப்போம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சப்போஸ் போர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற நாடு. பாகிஸ்தான் அவ்வளோ சீக்கிரமாக சரண்டர் ஆக மாட்டாங்க. அவங்களோட என்னென்ன மேக்சிமம் பலத்தை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. சப்போஸ் ஒரே ஒரு பவர்ஃபுல்லான அணு ஆயுதம் நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணுனா அதோட விளைவுகள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு நியூக்ளியர் பாமை வெடிக்க வச்சாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளிப்படுற லைட் அண்ட் ஹீட் 100 சூரியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் 2 லட்சம் பேர் உடனடியாக இறந்து போவான்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் 10 கிலோமீட்டருக்கு இருக்கிற காற்று உஷ்ணமாகி ஒரு மரம் தாவரம் செடி கொடி எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பில்டிங்கில் அந்த எக் ராட் ஒன்று இருந்தால் கூட அது வெண்ணெய் மாதிரி உருகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படும். 1 மாதத்துக்கு புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் விட 50 கிலோமீட்டருக்கு இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை முற்றிலுமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நியூக்ளியர் ஃபார்ம் யூஸ் பண்ணால். ஆனால் பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இந்தியா கிட்டேயும் இருக்குது, பாகிஸ்தான் கிட்ட இருக்கும். பாகிஸ்தானில் இருக்கிறது எல்லாம் ஓல்டு டெக்னாலஜி, ரொம்ப கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பாம் போட்ட உடனேயே 100 கிலோமீட்டருக்கு கருமேகங்கள் சூழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வர்ற ஹீட்டு 1 மில்லியன் டிகிரி டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 நாடுகளுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்காங்க. ஆனாலும் இது சின்ன ஒரே ஒரு பாம்புக்கான எஃபெக்ட் தான் இது. ஸோ அந்த வெடித்த இடத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு புல் பூண்டு கூட வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலெல்லாம் ஒரு பாப்கார்ன் செதற மாதிரி செதறி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களே வாழ முடியாது, அந்த இடமே சுடுகாடாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுச்சுன்னா போரின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சே பார்க்க முடியல. ஒரே ஒரு பாம்புக்கு ஏற்கனவே ஹீரோஷிமா நாகசாகியில் 2ஆம் உலகப் போரின் போது ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி மனிதர்களே அந்த இடங்களில் வாழ முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம். இது கொஞ்ச நாள் ரொம்ப நாளைக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற கதிரியக்க விளைவுகள் எல்லாம் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர் வருது அப்படின்னா இதுக்கு பின் விளைவுகள் எப்படி இருக்குன்னா நிறைய உயிரிழப்புகளை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, பெரிய பெரிய பில்டிங், ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஏர்போர்ட்டு எல்லாமே நிறைய லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து தொழில்கள் பெருசாக எதுவும் இருக்காது. அதனால் வேலை வாய்ப்புகள் முடங்கும், பொருளாதார சுணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரிக்கு நம்ம அதிகமான மணியை ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுவும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தங்களோட சொந்த இடங்களை இழந்து தங்கள் நாட்டிலேயே அகதிகளாக உணவு உடை இருப்பிடத்திற்காக வாழ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பயங்கர ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டு இருக்காங்க. அது
சில வருடங்களாக வந்து இந்தியாவோட வளர்ச்சி நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இனி கொஞ்ச நாளில் ஜப்பானையே முந்தி 4வது பெரிய பொருளாதார நாடாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் நிலையில் இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேற போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு அழிவு விபத்து வந்தது அப்படின்னா இது இந்திய பொருளாதாரத்தை சரிவை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மூடிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் போர் வந்ததுன்னா பாகிஸ்தானே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து பொருளாதார சரிவு இருக்கும் அப்படின்னு மட்டும் எச்சரிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பண்ணுற வேலைகளையெல்லாம் பார்த்தா, தாக்குதல் பார்த்தா நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு பதிலடி பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு பதிலடியோடு நிறுத்துக்கலாம், போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்தியா வந்து பாகிஸ்தான் சீண்டுனா சும்மா இருக்க மாட்டாங்க, இறையாண்மையை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. பாகிஸ்தான் அவங்களோட தீவிரவாதத்தை விட்டு அவங்களோட இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமையில் கவனம் செலுத்தணும் அனைத்துலக நாடுகளுமே சொல்லிட்டு இருந்தாலும் பாகிஸ்தான் என்றைக்குமே தீவிரவாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நாடே அழிந்து போகிற சூழ்நிலை உருவாயிருக்கு. இன்னும் அவங்க திருந்தின பாடு இல்லை. ஸோ பாகிஸ்தான் இந்தியா போர் வந்தால் பாகிஸ்தான் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.